தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் சென்னை மற்றும் மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிக்கான பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவதற்கு கலை பண்பாட்டுத்துறை நடத்திய சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வில் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் 4 மாற்றுத்திறனாளிகள் விரிவுரையாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிகளில் விரிவுரையாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் சென்னை மற்றும் மதுரை அரசு இசைக் கல்லூரிகளுக்கு விரிவுரையாளர்களாக தேர்வு செய்யப்பட்ட 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாராத பணிகளுக்கு நேரடி நியமனம் மற்றும் கருணை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கியும், தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தில்லி தமிழ்ச்சங்க கலையரங்க புத்தாக்க பணிகளுக்கும் சண்டிகர் தமிழ் மன்ற கட்டட விரிவாக்க பணிகளுக்கும் நிதியுதவி வழங்கியும் சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறையின் சார்பாக வருக வருக என பணிவுடன் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களையும் பயனாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தில்லி தமிழ்ச்சங்கம் சண்டிகர் தமிழ் மன்ற கட்டட விரிவாக்க பணிகளுக்காக நிதியுதவினை வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் தில்லி தமிழ்ச்சங்கம் பொறுப்பாளர்கள்.
அடுத்ததாக சண்டிகர் தமிழ் மன்றம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கம். அனைத்து தரப்பு மக்களின் வளமான பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக சொன்னதை செய்யும் வல்லமையோடும் எளியவர்களின் தேவையறிந்த கருணையோடும் அனைத்து துறைகளிலும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செயல்படுத்தி முத்தாப்பாய் புரட்சிக்கவையும் புதுமைக்கவையும் பல கவிஞர்களும் பூட்டிய பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளுக்கு வடிவமைத்து புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தி அவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிவகுத்து அதனையும் விரிவுபடுத்தி பெண் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கியும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தும் ஆண்டாண்டு காலமாக லீவு இல்லாமல் வீடு சார்ந்தவர்களும் வீடு மட்டுமே உலகம் என்று இயங்கி வந்த நமது தாய்மார்களின் வாஞ்சையான நமது கையிலும் 4 காசு இருக்க வேண்டும் என்று சேமிக்கவும் பாதுகாப்புணர்வு ஏற்படுத்தியும் சுயமரியாதையோடு இருக்கவும் அவர்களின் பல நாள் எண்ணங்களை உண்மைப்படுத்தி விடியலை நோக்கி வாழ்க்கை பயணம் ஒளியாக உள்ள விடுதலை பயணத்தையும் வழங்கி பல்வேறு நலத்திட்ட பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி நமது மாநிலத்தை முதன்மை மாநிலமாக வழிநடத்தி வரும் பெரும் மதிப்பிற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை பணியாளர்களுக்கு தண்டையார்பேட்டையில் சிதிலமடைந்த வீடுகளை இடித்துவிட்டு 96 குடியிருப்புகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கு ரூபாய் 34 கோடிகளுக்கு மேலாக நிதி ஒதுக்கீடு செய்தும் அரசு கிளையச்சகம் திருச்சியிற்கு கூடுதல் கட்டடத்தை வழங்கியும் இந்த 4 ஆண்டு காலங்களில் வளர்ச்சி பணி அடைய 6 கோடிக்கு மேலாக பல புதுமைகள் செயல்படுத்தியும் தற்போது பணியினை ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். துறைகளின் வளர்ச்சியிலும் நலத்திட்ட பணிகளின் செயலாக்கத்திலும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு உளமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையின் நமது மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களுக்கு உளமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம்.